ஏமா சாப்பாடு கட்டியாமா? கட்டம்பா, உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி வச்சுக்கிறோம்பா. தக்காளி சட்னி பழைய மாதிரிலாம் நீ வைக்கிறது இல்ல. என்னப்பா பண்றது, வயசாகுதுல்ல அம்மாவுக்கு. காலகாலத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் நடக்குமாமா? இவ்வளவு சீக்கிரம் என்னடா உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? வயசு அவ்வளவுதாம்மா, இருந்தாலும் ஆசை இருக்காதா? அடக்க உடக்கமாயிரு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏமா எங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுமா. அவர் உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். கம்மனு இரு. என்னக்கா உன் பையன் கல்யாணம் பண்ண அடம் பிடிக்கிறானா? ஆண்டிய அதுக்கு என்ன வயசாயிடுச்சு, அதுக்கு போய் கல்யாணத்துக்கு அடம் பிடிக்குதுடி. டேய் தம்பி, என்னடா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஆசைப்படுற? அக்கா பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, அதனால தான்க்கா கேட்டேன். பசங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக உங்க அம்மா வந்து சொல்ல பண்ணுவ நீ? கேளுமா, நீ நல்லா உரைக்கிற மாதிரியா கேளுமா. டேய் இங்க பாரு, அம்மா உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும், கொஞ்சம் பொறுமையா இரு. சரிக்கா, நான் பொறுமையா இருக்கிறேங்க்கா. உன் அழகுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும்டா, கவலைப்படாதடா. அவ்வளவு அழகாவா இருக்கிறேம்மா நானு? அழகு மன்மதன்டா நீ. என்னடா வேலை கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டுனா மச்சி, எங்க அம்மா தக்காளி சட்னி வச்சுக்குது. தக்காளி சட்னியா? ஐயோ சே, இன்னைக்கு பார்த்து நான் லீவ் போடுற மாதிரி ஆயி போச்சேடா. டேய் என்ன லீவா? என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சி, இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அதான் அம்மா என்ன லீவ் எடுத்துக்க சொன்னிச்சு. அம்மா இங்க பாருமா, அவனுக்கு கூட மாப்பிள்ளை பார்க்க வராங்க. வரட்டா, உனக்கு அழகான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்டா. எனக்கு அழகிலோட பரவாயில்ல, கட்டி வை பொண்ணு. டேய் ஏன்டா இப்படி அவசரப்படுற? என்னோட 2 வயசு சின்ன பையன் தான்டா நீ. என்னோட சின்ன பையன், போன வாரம் கல்யாணம் ஆயிடுச்சு தெரியல. யாரு, குமார சொல்றியா? அவன் பிஞ்சிலே பைத்த பையன். தம்பி எந்த ஊரு பொண்ணு? பொண்ணு சிவகாசிக்கா. பட்டாசு போல வெடிக்கும் போல இருக்குதே, இன்னும் அங்க போய் பிடிச்சிருக்கிற? பட்டாசு வாங்க போய் தான் போன வருஷம் கடையில உஷாராயிடுச்சு. டேய் லவ்வா, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லல. அது எப்படின்னு தெரியல, எங்க அம்மாவோட சொந்தக்கார மூலியமா பார்த்தாங்கக்கா. தம்பி எத்தனை சவரம் போடுறாங்களாம்? நான் ஏதோ எதிர்பார்க்கலக்கா, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு அது மாதிரிலாம் இல்லப்பா. 100,000 நகை போடணும், பைக் வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும், அப்பதான் நான் கட்டுவேன். 100,000 காரு பைக்கா? அப்படியே ஒரு பெரிய ஆண் அழகா. என் பிள்ளைக்கு என்ன குறை, மன்மத மாதிரி இருக்கிறானா? காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன், என் உசுருக்குள்ளே நானும் காதல் வளர்த்தேன். அடா அடா அடா, அப்படியே சிலம்பரசு மாதிரி பாடுறான் மாதிரி எங்க பையன். அம்மா நான் நடிகர் ஆயிட்டேமாம்மா. அதெல்லாம் வேணாப்பா, நீ வேலைக்கு போய் சம்பாதிடுற கண்ணு. டேய் மேனேஜர் கிட்ட சொல்றேன் நான் இன்னைக்கு லீவுன்னா. டே நானே லீவ் போறேன், நான் உங்க வீட்டுக்கு வரேன்டா. வானாடா அப்பா, பொண்ணு வீட்டுல வந்து உன்னை பிடிச்சிருக்குன்ட்டாங்கன்னா? அதுவும் கரெக்ட் தான், நான் உன்னை விட அழகா இருக்கிறேன்ல. தம்பி அவசரப்படாம இரு, எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு பாக்குறேன். ஏய் யாரிவா? 100,000 நகை போடுவாங்களா உங்க சொந்தக்கார பொண்ணு? அவ்வளவு எல்லாம் போட மாட்டாங்க, அவ்வளவு வசதி எல்லாம் இல்ல எங்க வீட்டுல எல்லாம். 100,000 போட்டா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். அம்மா ஒரு 95 போட்டா கல்யாணம் பண்ணி கூட. ட்ரை பண்றேன். தங்கச்சியா மாப்பிள்ளை நல்லா வருமா இருந்துமா? என்னடா சொல்ற? பொண்ணு நல்லா வசதி வரணிக்கிறாங்க இப்போ. ஐயோ நீ பொண்ணு வீட்டுல இருந்து வராங்களா? எனக்கு லீவு. இருடா அழியாத, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன், நீ வேலைக்கு போப்பா. அம்மா நான் இன்னைக்கு லீவ் போட்டுடுமா. மாப்பிள்ள அவசரப்படாதா, வரட்டுறாங்க. மாமா என்னை பார்த்தாதான் உங்களுக்கு பிடிக்கும். அவன் சொல்றது கரெக்டு தான்மா, இருக்கட்டுமா. நீயே சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்குது? சரி லீவ் போட்டுடுறா. இன்னைக்கு நான் ஹாப்பி. டேய் என்னடா போவன் பார்த்தா நீயே லீவ் போட்ட? உங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குற மாதிரி எங்க வீட்டுல பாக்குறாங்க. அண்ணா 100,000 போடுவாங்களாண்ணா? போடுவாங்கம்மா, வசதியான ஆளாம்மா. வசதியான ஆளு. என்ன தம்பி கனவு காலத்துல போட்டுருக்குது? மிதக்கிற ஆண்டி. என்னப்பா அக்கான்ட்டு ஆண்டின்ற? நான் சின்ன பையன் தானே, சொன்னா தப்பு இல்ல. என்னடி ஆண்டின்னு சொன்னா என்ன இப்போ? சரி சொல்லிக்கடா தம்பி. என்னன்னா இப்ப வராங்களா பொண்ணு வீட்டுல இருந்து? ஆமாம்மா, பொண்ணோட அப்பா அம்மா வராங்க. அம்மா நான் போய் ரெடி ஆகட்டா? ஏய் உனக்கு என்னடா, உன்னை பார்த்த உடனே பிடிக்கும்டா பொண்ணு வீட்டுக்காருக்கு. அப்படின்றியாமா? ரொம்ப சந்தோஷம். இதாம்மா மாப்பிள்ளை வீடியா? வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். இவங்க தான் பொண்ணோட அம்மா அப்பா. என்னப்பா மாதிரி சொல்ற? சாரிப்பா இவர் தான் அப்பா உங்க அம்மா. ஆஹா, என்ன பண்ற உன் பொண்ணு? என் பொண்ணு படிச்சுட்டு வீட்டுல தாங்க இருக்கா. பொண்ணுக்கு பாட ஆடலாம் தெரியுமா? என் பொண்ணு சாவுட்டான போய் நல்லா டான்ஸ் ஆடும், ஒப்பாரி போட்டும் நல்லா பாடும். அக்கா பொண்ணு நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இருடி,
பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? என் பொண்ணு தக்காளி சட்னி வச்சா எனக்கே நாக்கு ஊறனா பாருங்களேன். தக்காளி சட்னி தண்டனக்கா 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 தண்டனக்கா. யார் இந்த பையன் பைத்தியக்கார மாதிரி கத்தினுக்கிறான்? ஏய், என்ன பேசுற? அவர் தான் மாப்பிள்ள. பையன் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்காங்க. மாமா அத்தை உன் பொண்ணு எப்படி இருக்கு? மாப்பிள்ள என் பொண்ணு நல்லா இருக்கு மாப்பிள்ள. நீங்க என்ன பச்சிருங்க மாப்பிள்ள? 9 மாமா. என்ன சொல்றாரு போல? 9வது பச்சிக்கிறாராம். ஆஹா, நான் சுத்தி வளைச்சு பேசலங்க. 100 சவரம் நகை, காரு, பைக் கொடுத்தா போறோம். 100 சவர நகையா? நாங்க எங்கயா போவோம்? ஒரு 95 போடுங்க. அம்மா 95 வாங்கிக்கலாமா? சின்ன பையன், உனக்கு தெரியாது, கம்னிரு. அக்கா இல்லாத பட்டவங்க மாதிரி இருக்கு, ஏதோ பேசி முடிச்சு விடுக்கா. பையனை ராஜா மாதிரி வளர்த்து இருக்கிறேன், முடிச்சு விடுன்ற. அம்மா அம்மா செமுத்து விடுமா. வாய் தரக்கூடாது. அவ்வளவு சவரெல்லாம் எங்களால போட முடியாதுங்க, நாங்க ரொம்ப ஏழைங்க. ஏன்னா ஏடா என் புள்ளைய பார்க்க வந்த போடா. என்ன புரோக்கரே, இந்த அம்மா எப்படி பேசுறாங்க? விடுங்க, இது இல்லைன்னா வேற. ஆனா மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுங்க. என்ன பண்றது? சரி விடுங்க, வேற வீடு காட்டுறேன் வாங்க. ஐயோ போறாங்கம்மா அவங்க. டேய் கம்னிறேன்னு தெரியா? உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகணும் மாதிரி தான். நீங்க 100 சவர பொண்ணை பாத்துன்னு இருங்க. வரண்டா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் மச்சி என்னடா? டேய் போடா, எனக்கு டைம் ஆகுது. ஏக்கா நீ ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறியோ? டேய் நீ பாத்துக்கடா, நான் வரேன். நீ கவலைப்படாத மாப்பிள்ள, உனக்கு ஏத்த பொண்ணா நான் பாக்குறேன். எங்க மாமா இந்த பொண்ணு போச்சு. நீ அழுத மாப்பிள்ள, நீ அழுத தாங்க முடியல மாப்பிள்ள. மாப்பிள்ள மண்டி இருக்குதா? அண்ணா மண்டையில மாட்டு விடனா ஏனா எடுக்கிற? அம்மா இவ்வளவு மண்டி இருக்குது, எனக்கு தெரியாது. இப்பதான் தெரிஞ்சு போச்சு இல்ல, யாருக்கிட்டையும் சொல்லாத. அடா பாவி, இந்த விக்க பொண்ணு ஊர்ல ஏமாத்தியா? போட எடுத்துன்னு போறேன். மாமா மாமா குற வைக்கு. என் பையனுக்கு 100 சவரம் நகை போட்டா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பணமட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.